சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய நியூ வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ ஒன்லி. வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். அப்பளம், பெரிய வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா தூள், வரமிளகாய் தூள், எண்ணெய், உப்பு, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடுங்க. அதில் மஞ்சள் தூள், தக்காளி, உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போது சிக்கன் மசாலா தூள், வரமிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம அப்பளம் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்பளம் உங்களுக்கு ஷாப்லேயே ரெடிமேடாக கிடைக்கும். அதை வாங்கி இப்படி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பளம் ரெடி ஆயிடுச்சு. அப்பளத்தை 1-2 இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருங்க. இதை குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க கேஸை இமீடியட்டாக. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய அப்பள குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Eat well, stay healthy.